ஹலோ எவ்ரிவன். ஸோ என்னோடய பர்த்டே வந்து August 1 என்னோடய பர்த்டே. ஸோ அதுக்காக நான் வந்து என்னென்னா எல்லோரும் வந்து ஒன்று பர்த்டேக்கு 2 நாள் முன்னாடி போவாங்க, இல்லைனா பர்த்டேக்கு வந்து 1 வீக் முன்னாடி போவாங்க, இல்லைனா ஒரு நாள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு என் பர்த்டேனா இன்றைக்கி நாள் போவாங்க. நான் வந்து என் பர்த்டே அன்றைக்கி தான் போய் போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலானே போனேன். ஏன்னா எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி நாள்லாம் வந்து ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் பெருசாக போக முடியல. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக போட்டாக்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என் ஹேர் கொஞ்சம் ரொம்ப வேவியாக இருக்கும். ஸோ போட்டாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா நம்ம ஹேர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னால் சத்தியமாக மெயின்டைனும் பண்ண முடியாது. அம்மாட்ட இருக்கிற வரைக்கும் அம்மா ஏதாவது மாஸ்க் கொடுப்பாங்க, ஹேர் மாஸ்க் ஏதாச்சும் வீட்டில் பண்ணுவாங்க. நான் அதை அப்ளை பண்ணிட்டு தான் என் ஹேர் நல்லா மெயின்டைன் ஆகிடுச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் என்னால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஜாசலில் வந்து ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற ஜாசலுக்கு போயிட்டு என்னோடய ஹேர் டெக்ஸ்சருக்கு நான் போட்டாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் போட்டாக்ஸ் பண்ணால் ரொம்ப என் ஹேர் வந்து ஒரு வேளை மெலிசாகிடுமோ. எனக்கு ஜென்ரலாகவே ஹேர் க்ரோத் வந்து கம்மி தான். அதாவது லென்த்து வந்து நல்லா க்ரோ ஆகும், பிரெத் வந்து எனக்கு கம்மியாகிடுச்சு. நான் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும் போது நினைக்கிறேன் அந்த ஹேர் கட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா கேரா கொலஜன் பண்ணேன். கேரா கொலஜன் வந்து உங்கள் ஹேர் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும், பட் 10% ஆஃப் ஷைன் மட்டும் இருக்கும் உங்கள் ஹேர். ஸோ அதனால் நான் கேரா கொலஜன் பண்ணேன். என்னோடய ஹேருக்கு வந்து கேரா கொலஜன் வந்து நல்லா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிலீஃப் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கேரா கொலஜன் ட்ரீட்மெண்ட் தான் சஜஸ்ட் பண்ணேன் அவங்கக்கிட்ட. அவங்க எல்லாம் என்ன நீங்கள் போட்டாக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு போட்டாக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பட் ஆனால் என் மைண்டில் வந்து கேரா கொலஜன் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா. ஸோ அதனால் இல்லை, எனக்கு நீங்கள் கேரா கொலஜனே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க எனக்கு கேரா கொலஜன் தான் பண்ணாங்க. மார்னிங் நான் வந்து என்னை 10 மணிக்கு வர சொன்னாங்க, பட் எனக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து அங்கே ரீச் ஆனும் போதே 11:50 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ 12 o'clock அவங்க கிட்டத்தட்ட எனக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் போனோடனே எனக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க. முடிஞ்சது வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட, எனக்கு 3 மணிக்கு நான் கிளம்பணும், என்னோடய பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதனால் நான் வந்து 3 மணிக்கு மேலே நான் என் ஹஸ்பண்டோட வெளில போகிறேன், அதனால் எனக்கு நீங்கள் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க எனக்கு ஒரு 2:15 போல் முடித்தாங்க. ஹார்ட்லி எனக்கு 2 hours வந்து பண்ணாங்க. இது பத்தாததுக்கு நான் வந்து க்ளீனப்பும் பண்ணேன். ஸோ எனக்கு க்ளீனப்பும் பண்ணணும், ஐப்ரோவும் பண்ணணும், ஹேர் கட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணணும், எனக்கு நீங்கள் இதுவும் பண்ணணும்னு சொன்னேன். அவங்க ஆனால் ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப பேஷன்ஸோட எனக்கு ஓகே பிரச்சனை இல்லை, நான் அவங்களுக்கு டைமுக்கு எல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக அவங்க வந்து நல்லாவும் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க ஒர்க்கை கொஞ்சம் ஸ்பீடப்பாகவும் எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாஸ்க் அப்ளை பண்ணாங்க. இன் பிட்வீன் நாங்கள் ஃபேஷியல் வந்து நான் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த மாஸ்க் வந்து நல்லா இதுவாகிற வரைக்கும், ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வந்து இன் பிட்வீன் வந்து ஃபேஷியலும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பண்ணிவிட்டு இப்போ எனக்கு அந்த மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா அயனிங் வச்சு நல்லா என் ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட்னிங் பண்ண மாதிரி நல்லா என் ஹேரை பண்ணிட்டாங்க, அந்த மாஸ்க் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. மாஸ்க்கு வந்து நான் அப்புறம் எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கண் எரிச்சலாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த இது வந்து ரொம்ப பவராக இருந்துச்சுங்க. அவங்க அப்ளை பண்ணுறாங்க மாஸ்க் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு ஐ இரிட்டேஷன் நடந்துச்சு. ஸோ அவங்க வந்து டக்குன்னு போய் எனக்கு ஒரு மாஸ்க் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களும் அதை வேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப அழகாக பண்ணாங்க எனக்கு. ஃபஸ்ட்டு நம்ம போனோடனே ஹேர் வாஷ் பண்ணிடுறாங்க, பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிடுறாங்க, பண்ணிவிட்டு நம்மளுக்கு அயனிங் பண்ணிடுறாங்க. அது கொஞ்சம் நல்லா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து நம்மளுக்கு அயனிங் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் நம்மளுக்கு அயனிங்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஹேரை விட்டுடுறாங்க, இப்படி ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு அகெயின் நம்மளுக்கு ஹேர் வாஷ் பண்ணிடுறாங்க, பண்ணிவிட்டு நம்ம ஹேரை வந்து ப்ளோ ட்ரையர் வச்சு செட் பண்ணிடுறாங்க. நான் கொஞ்சம் ஹேரையும் ட்ரிம் பண்ணேன். ஸோ இதான் என்னோடய ஃபைனல் லுக். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அவங்களோட சர்வீஸ். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.